ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் மாவுல இடியாப்பம் ரெசிபியும் அதுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி டேஸ்டியான தக்காளி சால்னாவும் தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ ரொம்ப டேஸ்டா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்களோட லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்க கொடுத்து விடலாம். ரொம்பவே சாஃப்டா பூ போல இந்த மாதிரி இடியாப்பத்தை இன்ஸ்டன்ட் மாவுல எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இடியாப்பம் ரெசிபி செய்யறதுக்காக பாத்திரத்துல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் எந்த கப்ல தண்ணி அளந்திருக்கணும் அதே கப்ல தான் அரிசி மாவையும் அளந்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதனால நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். லைட்டா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் போது அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடையில வாங்கின இன்ஸ்டன்ட் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி பாருங்க பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிடுங்க. இப்ப பாருங்க மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்ப நல்லா கலந்துட்டேன். ஸ்டவ்வை அணைச்சிட்டு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு மாவை அப்படியே விட்டுருவோம். இப்ப மாவை ஆறி வரக்குள்ள நம்ம இடியாப்பத்துக்கு ஏத்த மாதிரி தக்காளி சால்னா ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துறனால நல்ல ஒரு திக்னஸும் நம்ம சால்னாக்கு ஒரு நல்ல டேஸ்டும் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில 1/2 மூடி தேங்காய் சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா தேங்காவை வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க நம்ம சால்னாக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இருக்கட்டும். சால்னாவை நான் இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கல்பாசி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். 1 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2-2 கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2-2 நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுல மிளகா பொடி எல்லாம் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. மசால் பொடியே நம்ம சால்னாக்கு ஆட் பண்ண போறது கிடையாது. பச்சை மிளகா காரம் மட்டும்தான். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கலந்துட்டேன். இதோடவே கொஞ்சமா புதினா தலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நம்ம சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்க கூடாது. அப்படியே கலந்து மட்டும் விட்டா போதும். இப்ப தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டேன். நம்ம சால்னாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். குக்கர் மூடி போட்டு 2ல இருந்து 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்ப குக்கர் விசில் வரக்குள்ள இடியாப்பம் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இடியாப்பமாவும் நல்லா பாருங்க ஆறி வந்துருச்சு. கை பொறுக்கிற சூட்ல இருக்கு. நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப கையில எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம வரும். நம்ம மாவு தயாரா இருக்கு. இப்ப நான் இந்த மாதிரி முறுக்கு பிடியில இடியாப்ப அச்சு போட்டிருக்கேங்க. முறுக்கு பிடி 3/4 அளவுக்கு கொள்ற அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். உள்ள மாவு சேர்த்துட்டேன். இடியாப்பச்சை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு இட்லி சட்டியில தான் இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்க போறேன். உங்ககிட்ட இடியாப்ப ஸ்டீமர் இருந்தா அதுலயே கூட நீங்க செஞ்சுக்கலாம். இட்லி சட்டிலையும் ரொம்ப ஈஸியா நமக்கு இடியாப்ப ஸ்டீமர்ல செய்யற மாதிரி எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். என்கிட்ட இடியாப்ப தட்டும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி தான் இடியாப்பத்தை ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட்ல நம்ம இடியாப்பத்தை தேவையான சைஸ்க்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தி விட்டு புளிஞ்சுக்கலாங்க.
இன்னொரு தட்டும் அதே போல எடுத்திருக்கேன். இதுலயும் இடியாப்பத்தை பிழிஞ்சுக்கலாம். இது போலவே ஒரு 3 தட்டுல நான் இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம இட்லி சட்டியில தண்ணி நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். இட்லி தட்டு உள்ள வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற தட்டை ஒன்னொன்னா அப்படியே அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யறனால உங்களுக்கு இடியாப்ப தட்டு இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது இடியாப்பம் வந்து அழகா ரவுண்டா கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி உள்ள நான் 3 தட்டையுமே வச்சுட்டேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இடியாப்பம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இடியாப்பம் நல்லா சூப்பரா சாஃப்டா வெள்ளையா வந்திருக்கு பாருங்க. வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருந்த மாவுலையும் நான் இது போலவே இடியாப்பத்தை செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இப்ப நம்ம சால்னாவும் பாத்தீங்கன்னா விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரா வந்திருக்குங்க. நல்லா கம கமன்னு செம வாசமா இருக்கும். இப்ப கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மேல நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி சால்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி சால்னா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும், பரோட்டாவோட பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். நல்லா மெத்து மெத்துன்னு இடியாப்பம் பாருங்க. இடியாப்பம் வெந்ததுக்கு அப்புறம் தட்டு வெளியே எடுத்துட்டு உடனே நீங்க வந்து இடியாப்பத்தை வெளியே எடுக்காம ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியா தட்டுல ஒட்டாம எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டா பூ மாதிரி இடியாப்பங்க. செம சாஃப்டா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்ஸ்டன்ட் இடியாப்ப மாவுலயே இந்த மாதிரி நல்ல சாஃப்டான இடியாப்பம் ஈஸியா செஞ்சு பாருங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டா சூப்பரா வருங்க. நம்ம செஞ்சிருக்கிற இடியாப்பத்தோட தக்காளி சால்னா வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த டேஸ்டியான காம்போவை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். டேஸ்டியான இந்த தக்காளி சால்னாவையும் இடியாப்பத்தையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.